Hello friends, இன்னைக்கு 9th Max Chapter 3ல இருந்து exercise 3.13ல இருந்து first question third subdivision பார்க்க போறோம். Solve by cross multiplication method. 2 by x plus 3 by y equal to 5, 3 by x minus 1 by y plus 9 equal to 0. இப்போ இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். கொஷினில் நமக்கு 1 by x 1 by yன்ற டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 1 by xக்கு பதிலாக a எடுத்துக்கலாம், 1 by yக்கு பதிலாக bன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 by xக்கு பதிலாக a, 1 by yக்கு பதிலாக b சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 2a plus 3b இந்த 5 இந்த சைட் கொண்டு வந்துடும், மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. இதை இக்குவேஷன் 1 எடுக்கிறோம். அடுத்தது இதுலேயும் 1 by xக்கு பதிலாக a, 1 by yக்கு பதிலாக b சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 3a மைனஸ் b ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 0. இதை இக்குவேஷன் 2 எடுத்துக்கிறோம். இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷனுக்கு நம்ம கோஎஃபிஷியன்ஸ் எடுத்து தான் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ யூஸ் தி கோஎஃபிஷியன்ட் ஃபார் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இங்கே a, b கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா? ஸோ a, b 1ன்னு எழுதிக்கிறோம். கீழே கோஎஃபிஷியன்ஸை எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு பியோட கோஎஃபிஷியன்ட் 3 அண்ட் மைனஸ் 1. அடுத்தது கான்ஸ்டன்ட் மைனஸ் 5 அண்ட் 9. அடுத்தது ஏவோட கோஎஃபிஷியன்ட் 2 அண்ட் 3. அகைன் பியோட கோஎஃபிஷியன்ட் 3 அண்ட் மைனஸ் 1. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ ஏ பை 9 3s are 27 மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 5 ப்ளஸ் 5 ஈக்குவல் டு பி பை மைனஸ் 5 இன்ட்டு 3 மைனஸ் 15 மைனஸ் 9 2s are 18 ஈக்குவல் டு 1 பை மைனஸ் 1 இன்ட்டு 2 மைனஸ் 2 மைனஸ் 3 3s are 9. அடுத்த ஸ்டெப்பில் சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஸோ ஏ பை 27லேருந்து 5 போயிடுச்சுன்னா 22 ஈக்குவல் டு பி பை மைனஸ் 15 மைனஸ் 18 ஆட் பண்ணால் மைனஸ் 33 ஈக்குவல் டு 1 பை மைனஸ் 2 மைனஸ் 9 மைனஸ் 11. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த கான்ஸ்டன்ட்டை ஏவோட தனியாக ஈக்குவேட் பண்ணுறோம், பியோட தனியாக ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ ஏ டிவைடட் பை 22 ஈக்குவல் டு 1 பை மைனஸ் 11. பி பை மைனஸ் 33 ஈக்குவல் டு 1 பை மைனஸ் 11. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ ஏ ஈக்குவல் டு இந்த 22 அங்கே போகுது, 22 பை மைனஸ் 11. இதை கேன்சல் பண்ணோம்னா மைனஸ் 2. அடுத்தது பி வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த 33 மேலே கொண்டு போகிறோம், மைனஸ் 33 பை மைனஸ் 11. இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா ப்ளஸ் 3. ஸோ ஏ வேல்யூ மைனஸ் 2, பி வேல்யூ ப்ளஸ் 3 கண்டுபிடிச்சாச்சு. இங்கே நம்ம ஏக்கு பதிலாக என்ன எடுத்திருக்கோம், 1 பை எக்ஸ் தான் ஏன்னு எடுத்திருக்கோம். அதே மாதிரி பிக்கு பதிலாக 1 பை ஒய் பின்னு எடுத்திருக்கோம். ஸோ 1 பை எக்ஸ் ஈக்குவல் டு ஏ, 1 பை எக்ஸ் ஈக்குவல் டு ஏ வேல்யூ என்ன, மைனஸ் 2. நம்ம எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த எக்ஸ் அங்கே கொண்டு போய்ட்டுறோம், இந்த மைனஸ் 2வை இங்கே கீழே கொண்டு வந்துடும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 பை 2. அடுத்தது 1 பை ஒய் பின்னு எடுத்திருக்கோமா, 1 பை ஒய் ஈக்குவல் டு 3. ஒய் வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒய்யை மேலே கொண்டு போயிடும், 3யை கீழே கொண்டு வந்துடும். ஒய் ஈக்குவல் டு 1 பை 3. ஸோ தேர்ஃபோர் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் மைனஸ் 1 பை 2 அண்ட் ஒய் இஸ் 1 பை 3. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.